ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.3ல இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். An airplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. The angles of depression of the boat as observed from the airplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats. ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா ரெண்டு போட்டு 1800 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரோப்ளேனை நோக்கி ஒரே டைரெக்ஷனில் வருது. அப்படி ஏரோப்ளேன் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு போட்டோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி, செகண்ட் போட்டுக்கு 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கொடுத்துருக்கதை நான் படமாக வரைஞ்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஃப்ளைட்டு. ஓகேங்களா. ஃப்ளைட்டு எஃப். ஸோ ரெண்டு போட்டு, இது வந்து போட்டு 1, இது வந்து போட்டு 2 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இங்கே இருந்து இதுதான் வந்து அந்த ரிவரோட ஆல்டிடியூடு ஃப்ரம் த போட்டு 1800 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ அவன் இங்கே இருந்து ஃபஸ்ட்டு போட்டை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஸோ என்ன அப்படின்னா இதுதான் 30 டிகிரி. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு போட்டை பார்க்கும்போது 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் இருக்குது. அடுத்தது செகண்ட் போட்டை பார்க்கும்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். செகண்ட் போட்டை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி. ஸோ அப்போ இதிலேருந்து இதை எடுக்கும்போது 30 டிகிரினா அதே 30 டிகிரி தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 60 டிகிரின்றது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், இங்கே வந்து 60 டிகிரி இந்த பாயிண்டில். ஓகேங்களா. ஸோ இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான், இது கொடுத்துட்டான், ஆப்போசிட் கொடுத்துட்டான், இங்கே கொடுத்துட்டான், ஆப்போசிட் கேட்டிருக்காது இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ போர்டு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போர்ட்ஸ் அப்படின்றத கேட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஏன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா. ஸோ இன் ட்ரையாங்கிள் இந்த FB2A. ஓகேங்களா. B2A அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஏபிசின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் புரியணுன்றதுக்காக B1 B2 வச்சுருக்கேன். ஓகேங்களா. FB2A அப்படின்றத எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன வரும். ஸோ tan theta ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட்ஸு. ஸோ அப்போ tan theta இது வந்து 30 டிகிரி இருக்குது. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 1800. அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது என்டையர். ஓகேங்களா. AB2 தான். AB2ன்றது எவ்வளோன்னு தெரியாது, அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ tan 30 அப்படின்றது 1/√3 ஈக்குவல் டு 1800 பை AB2. AB2 ஈக்குவல் டு 1800 இன்ட்டு √3. ஓகேங்களா. எழுதலாமா. இதை இந்த சைடும் இதை இந்த சைடும் கொண்டு போயிட்டு ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு AB2. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் FB1A. B1A. ஸோ எனக்கு தெரிஞ்சது tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை AB1. ஓகேங்களா. tan 60ன்றது √3 ஈக்குவல் டு 1800 பை AB1. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதலாம், AB1 ஈக்குவல் டு 1800 பை √3. ஓகேங்களா. ஸோ AB2ன்றது 1800 இன்ட்டு √3, AB1ன்றது 1800 பை √3. பட் அவன் கேட்டிருக்கிறது B1 B2 தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ அப்போ B1 B2க்கு நான் என்ன பண்ணலாம், இந்த AB2வில் வந்து AB1 சப்ராக்ட் பண்ணால் இது கிடைக்குமா, அதாவது இந்த என்டையர் டிஸ்டன்ஸில் வந்து இதை சப்ராக்ட் பண்ணால் இது கிடைக்கும். அதை தான் நான் எழுத போகிறேன். B1 B2 ஈக்குவல் டு AB2 மைனஸ் AB1. ஓகேங்களா. AB2ன்றது 1800 √3 மைனஸ் 1800 பை √3. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், 1800 வெளியே எடுத்துட்டா √3 மைனஸ் 1/√3 கிடைக்குமா. ஸோ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், 1800 √3 கிராஸாக எடுத்திங்கன்னா √3 இன்ட்டு √3 மைனஸ் 1/√3ன்னு வரும். கரெக்டுங்களா. பாருங்கள், இந்த √3 கிராஸாக நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன், ஏன்னா டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக √3 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 1800 √3 இன்ட்டு √3 3 மைனஸ் 1/√3. ஸோ 1800 இன்ட்டு 2 டிவைடட் பை √3. ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பு √3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா.
1ல் 3 - 1ன்றதை 2ன்னு போட்டேன். √3 அப்படியே கீழே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு √3ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3ன்னு வரும். ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1800 × 2 × √3 பை √3 × √3 3. இப்போ 3 எடுத்தேன்னா இங்கேருந்து இதை கட் பண்ணுங்கள். 6 3s are 18 600 600 × 2 1200 இன்ட்டு √3க்கு 1.732 ஈஸியாக நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்சது சைடில் செய்வோமா. 1.732 இன்ட்டு 1200. ஓகேங்களா, ஸோ முதல்ல நான் வந்து 1732 இன்ட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இது எனக்கு ஆன்சர். அடுத்தது 1732 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஜீரோஸ் இருக்குது. இப்போ 2 ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏன்னா 12 மட்டும் தான் ஆட் பண்ணி, இப்போ 12,200ன்றப்ப இதுதான் ஆன்சர். பட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, மொத்தமே 3 டிஜிட் தான். இங்கே பாயிண்ட்டே இல்லை. ஸோ அப்போ ரிவர்ஸில் வந்து 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் 2078.4. Distance between the two boat is 2078.4 மீட்டர் அப்படின்றது தான் ஆன்சராக நம்ம எழுதலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்னொரு காமிச்சிடுறேன். ஸோ எப்போவுமே நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த மாதிரி படமாக வரைஞ்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஈஸி தான். பாதி சம் கரெக்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்கிறது இந்த போட்டு வந்து இங்கேருந்து என்னது ஆல்டிடியூடு வந்து 1800 மீட்டர், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ஹைட்டு வந்து 1800 மீட்டர்னு கொடுத்துட்டான் அந்த ரிவர்லேருந்து. அடுத்தது அந்த ஃப்ளைட்டில் இருந்து 2 போட்ஸாக பார்க்குறான். ஃபஸ்ட்டு போட்டை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான், 30 டிகிரி அப்படின்ட்டு. செகண்ட் போட்டை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதைத்தான் நான் படமாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது போட்டில் வந்து ஃப்ளைட்டுக்கான ஆங்கிள் ஆஃப் எலவேஷனுக்கும் சமம். ஓகேங்களா, அப்போ இங்கே 30 டிகிரினா இங்கே 30 டிகிரி, இது என்டையராக 60 டிகிரினா இது 60 டிகிரி அப்படின்ட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ட்ரையாங்கிள் FAB2, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ θ வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் தான் எடுத்துருக்கேன். இப்போ θ வந்து 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் 1800 டிவைடட் பை அட்ஜசன்ட் எனக்கு தெரியாது B2A ஆர் AB2. ஸோ tan 30 = 1/√3 = 1800 பை AB2. ஓகேங்களா, AB2 இந்த சைடு கொண்டு போயிடும். அதாவது நமக்கு தெரியாதது AB2 மட்டும்தான். அப்போ அதை தான் தனியாக கொண்டு வரணுன்றதுக்காக AB2 இங்கிட்டு கொண்டு வந்துட்டு தெரிஞ்ச நம்பர்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். இதோட நிப்பாட்டிட்டேன். நம்ம மல்டிபிள் பண்ணி ஆன்சர் செய்யலாம். பட் அடுத்த ப்ராசஸில் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இதோட நிப்பாட்டிட்டேன். அதே மாதிரி அடுத்தது ட்ரையாங்கிள் FB1A FB1A. ஓகேங்களா, இதுதான் B1. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு நான் tan 60 = 1800 பை AB1. ஓகேங்களா, tan 60க்கு √3. ஸோ அப்போ தெரியாத அதை இந்த சைடு கொண்டு வந்துட்டு √3 இந்த சைடு கொண்டு போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது AB2 இது AB1, அதாவது AB2 தெரியும், AB1 தெரியும். நமக்கு தேவையானது B1 B2. ஸோ அதுக்கு தான் நான் என்ன எழுதிருக்கேன், B1 B2 = AB2 - AB1. AB2லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணினா எனக்கு இது கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சால்வ் பண்ணுறது சிம்பிளை பண்ணுறதுக்கான மெத்தடு ரெண்டுமே 1800 வெளியே எடுத்ததுனால இங்கே √3 இருக்கும், இங்கே வந்து 1/√3 இருக்கும். ஸோ டினாமினேட்டர் எதுவும் இல்லைன்னா 1, √3 எல்லாம் மேலே இங்கே மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி மாறிடும். ஸோ காமனாக √3. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா √3 × √3 3ன்னு வந்துடும், -1 டிவைட் பை √3. 3 - 1 2. ஸோ √3 மட்டும் இருக்கும். கீழே √3ன்றது என்னால் டிவைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றனால மேலே கீழே √3 மல்டிப்ளை பண்ணி கீழே இருக்க √3 மேலே கொண்டு போகிறேன். ஓகேங்களா, இப்போ √3 × √3 3ன்னு மாறிடும். 1800 3 கட் பண்ணினா 600 600 × 2 1200. √3யோட வேல்யூ அவனே கொடுத்துட்டான் 1.732. இதை ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 போட்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 4th சம். வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.